நட்புக்கும் உறவுகளுக்கும் வணக்கங்கள். பிப்ரவரி 14 வருகின்ற பிப்ரவரி 14 அகில உலக வாலண்டியர் டே, அதாவது காதலர் தின விழா உலக நாடு முழுவதும் நம்ம நாடுகளில் ஆங்காங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது. இது ஆரம்ப காலங்களில் ரோமானிய ஒரு நாட்டில் ஒரு மன்னன் தன் நாட்டு வீரர்கள் யாரும் காதலிக்க கூடாது, காதலித்தால் கடமையை மறந்து விடுவார்கள் என்று காதலிக்க கூடாது சட்டம் போட, அந்த சட்டத்தை மீறி வாலண்டியர் என்ற கிறிஸ்தவ பாதிரியார் சில வீரர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். அதனால் அவர் தூக்கிலிடப்பட்டார். அவருடைய தியாகத்தை போற்றி வருங்காலங்களில் அன்பு பாசங்களை பரிமாற்றிக் கொள்ள வேண்டும் என்று வாலண்டியர் டே, அதாவது காதலர் தினம் உருவாக்கப்பட்டது. அதுக்கு அடுத்து 7ஆம் நூற்றாண்டிலிருந்தே பெரும்பாலான நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் இருக்கு. நம்ம நாடுகளும் மேலை நாட்டு கலாச்சாரப்படி எல்லா இடங்களிலும் பெரும்பாலான இடங்கள் கொண்டாடப்படுகிறது. இதுல முக்கியமா சொல்ல வர்றது என்னன்னா, காதல் என்பது அன்பு பாசங்களை பகிர்ந்தது. அதை புரியாத விடைப்பருவ பிள்ளைகள், அதாவது பள்ளி படிப்பில் இறுதி படிப்பு உள்ள பிள்ளைகளும் கல்லூரியில் ஆரம்ப படிப்பு பிள்ளைகளும் விடலை பருவ பிள்ளைகள் புற அழகு கவர்ச்சி என்ற காதலில் விழுந்து விடுகிறது. இது எப்படி இருக்குன்னா, வட துருவ காந்தங்கள் உடனே ஈர்த்துக்கொள்ளும். அந்த மாதிரி அந்த வடதுருவம் போல் ஆணும் பெண்ணும் புற அழகு கவர்ச்சி காதலில் விழுந்து பின்னாடி எதிர்காலத்தில் வீணாகிறார்கள், புரிந்துணர்வு இல்லாமல். இதுல பெற்றோர்கள் உங்கள் கவனத்திற்கு, இன்றைய காலகட்டத்தில் விடலை பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் அதிகபட்ச கவர்ச்சியில் காதலில் விடுகிறார்கள். உங்க பிள்ளைகள் நல்ல வளமான பாதையில போகணும்னா உங்களுடைய கண்காணிப்பு கூடுதலாகணும். இன்னைக்கு சூழ்நிலையில ஒரு காலத்துல சுருக்கமாக சொன்னா, எங்களுடைய சின்ன வயசுல கட்டுப்பாடு ஜாஸ்தி இருக்கும், பெற்றோருடைய கண்டிப்பும் ஜாஸ்தி இருக்கும், ஆசிரியருடைய கண்டிப்பும் ஜாஸ்தி இருக்கும். தவறான பாதையில போறதுக்கு ஒரு பெண்ணை பார்த்தாலே எங்களுக்கு உடம்புல பய உணர்ச்சி வரும். அப்படி ஒரு காலங்கள். இப்போ உள்ள காலங்கள் கட்டுப்பாடற்ற சுதந்திரம், டிவி, அலைபேசி, இது மூணுமே விடலை பிள்ளைகளை தவறான பாதையை பெரும்பாலான இடங்களில் இழுத்து செல்கின்றன. கட்டுப்பாட சுதந்திரங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு படம் ஒன்று பார்த்த சமயத்துல அந்த படத்துல ஒரு மாணவன் சிகரெட் சாப்பிடுவாப்புல. எதிர்த்தாப்புல பள்ளி ஆசிரியர் வருவாரு. ஆசிரியர் பார்த்தவன இவன் இங்கிட்டு பார்ப்பேன் அங்கிட்டு பார்ப்பேன். அவன் என்ன செய்யறான்னு ஆசிரியர் பக்கத்துல என்னடா செய்யற அப்படின்னு கேட்டவன சிகரெட் எடுத்து வாய்க்கு நேரம் ஊதி விடுவாப்புல. நாங்க உங்களுக்கான மறைக்கிறோம்ல அப்படின்னு எதிர்த்தாப்பு வர்றீங்க, பார்த்து கண்டு காணா போறதா இல்லையா அப்படின்னு வாத்தியார இவன் மிரட்டுவேன். அப்ப எந்த அளவுக்கு கட்டுப்பாடோட சுதந்திரம் ஒரு தவறான பாதையில் மாணவர் இழுத்து போகுது. இது ஒரு உதாரணம். பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை கண்காணிங்க, அவருடைய படிப்பின் தரத்தை கவனிங்க, அவருடைய நட்பு வட்டாரங்களை கவனிங்க, மற்றும் அவருடைய ஓய்வு நேரம் லீவு நேரங்கள் பிள்ளையை வெளியே போறது வெளியே வர்றதை கவனிங்க. முக்கியமா அவருடைய படைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துங்க. எதிர்கால சாதனைகள் பற்றி அவர்கிட்ட விளக்கி சொன்னீங்கன்னா பிள்ளைய தவறான பாதையில போகாம வெற்றி பாதை நோக்கி வருங்காலத்துல வளமான வாழ்வாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது பெற்றோர் நீங்க பிள்ளைய கவனிக்காண்டு இந்த உரை. அதுக்கு அடுத்த காதல் பருவ வயதை எட்டியவர்கள், அதாவது ஓரளவு புரிந்து கொண்டவர்கள், ஒரு பார்த்து புரிந்து கொண்டவர்கள் அவர் தகுதிகளை சரிபார்த்துக் கொள்ளுதல். இருவரும் தகுதிகள், அதாவது தகுதிங்கிறது படிப்பு, வேலை தகுதி பகிர்ந்து கொள்ளுதல். அதுக்கடுத்து உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல். அவருடைய குணநலங்களை ஒருவர் கூட குணங்களை புரிந்து கொண்டு பெற்றோர்களை சம்மதப்பட்டு பெற்றோருடைய மகிழ்ச்சியுடன் அவருடைய ஆசீர்வாதத்துடன் நட்பு வட்டாரங்கள் சொந்த பந்தங்களோட ஆசீர்வாதத்தோட அந்த காதல் வளர்ந்தா அது மாபெரும் இரும்பு கோட்டையா மாறும். அந்த இரும்பு காதல் என்ற இரும்பு கோட்டையை பிற்காலத்துல மகிழ்ச்சி தண்டல் வீசுகிறது பூந்தோட்டமா மாறுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இது ஒரு விழிப்புணர்வு, விடலை பிள்ளைகள் காண்டி கொண்டு விழிப்புணர்வு அமைப்பு. அனைவருக்கும் நன்றி, வணக்கங்கள்.